நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வரவும் வழிபாட்டிலே பங்கு பெறவும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் அடியெடுத்து கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அனுமதி அளித்த அருமையான திருச்சபையின் போதக பிதாவுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் சபை சங்கத்திற்கு செயலர் போன்ற கமிட்டி அங்கத்தினர்கள் சபை மக்கள் யாவருக்கும் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். இம்மட்டுமாக தகப்பன் நம்மை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். இனிமேல் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி முதலாக யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவிய பிறப்பை குறித்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு விட்டது. ஏன் சிருஷ்டிப்பின் போதே மனுக்குலம் பாவத்திலே விழுந்த போது சாத்தானையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன செய்யுது? தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டாச்சு. அவர் எங்கே பிறப்பார், யாரிடத்திலே பிறப்பார், நட்சத்திரம் தோன்றுகிற காலம் எது, எல்லா காரியம் அவரை குறித்து சொன்ன காரியம் அனைத்துமே என்ன செய்து விட்டது? நிறைவேறிவிட்டது. அவருடைய முதல் வருகையை குறித்து சொன்ன அனைத்து காரியம் நிறைவேறிவிட்டது. இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் 2ஆம் வருகை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும். இவர் உலகத்தை ஆளப்போகின்ற மேசியா ரட்சகர் என்று சொல்லி ஜனங்கள் ஆண்டாண்டு காலங்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? காத்து கொண்டிருந்தார்கள். அவர் ராஜாவாக வரப்போகிறார், அவர் உன்னதமானவராக இருப்பார், அவர்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மேசியா என்று சொல்லி அவர்கள் ஆண்டாண்டு காலங்களாக காத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது காலம் நிறைவேறிவிட்டது, மேசியா பிறக்க போகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகான் தோன்றுவார், ஒரு ரட்சகர் தோன்றுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நியாயப்படி பார்த்தால் யாருக்குதான் சொல்லப்பட்டிருக்கணும்? பெரிய பெரிய ராஜாக்களுக்கு, கனவான்களுக்கு, தனவந்தர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு மேய்ப்பர்களுக்கு தான் முதலாக என்ன செய்யப்பட்டது? இந்த நல்ல செய்தி சொல்லப்பட்டது. யார் மேய்ப்பர்கள்? சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்கள், விளிம்பு நிலையிலே இருக்கிறவர்கள், யாராலும் கண்டுகொள்ளப்படாதவர்கள், அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பல சூழ்நிலையை கடந்து இப்பொழுது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்து விட்டார். உலகம் எங்க பஞ்ச எகிப்தில் மாத்திரம் தானியம் இருக்கிறது. தன்னுடைய தகப்பனை சந்ததியை வரவழைக்கிறார். 70 பேராக போனார்கள். போன பிற்பாடு யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நான் எங்க விட்டு போறேன், பார்வோனுக்கு கொண்டு போய் நிறுத்த வைக்க போறேன். அப்ப பார்வோன் உங்களுக்கு பார்த்து கேட்பான், உங்களுக்கு என்ன தொழில் செய்ய தெரியும் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க அந்த 70 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொன்னா, இந்த கோசை நாட்டில் இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்னா மேய்ப்பர்கள் என்று சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். இல்ல 10 பேருக்கு எனக்கு கட்டண வேலை தெரியும், 10 பேருக்கு எனக்கு ஆசாரி வேலை தெரியும்னா அப்ப நீங்க அங்க போங்க, நீங்க இங்க போக சொல்லி என்ன செய்ய உங்களை அழைச்சி விட்டுருவாங்க. மேய்ப்பர்கள் சொன்னாதான் ஒரே இடத்துல உட்கார. மேய்ப்பர்களை கண்டாலே எகிப்தியருக்கு ஆகாது, அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே தள்ளப்பட்டவர்கள் சொல்லி என்னது? யாரும் கிடையாது. அவர் அனைவரையும் உருவாக்கினவர், உண்டாக்கினவர். அனைவரும் அவருடைய மக்கள். அனைவருக்கும் அவருடைய திட்டத்திலே என்னது? இடம் உண்டு. இந்த இடத்திலே அனைவருக்கும் இடம் இருக்கிறது. இரண்டாவதாக
இந்த மேய்ப்பர்கள் எங்கே இருந்தாங்களோ வசனத்தை நம்ம வாசித்தோம். வயல்வெளியிலே இருந்தாங்க. அவங்க எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அங்கதான் இருந்தாங்க, வேற எங்கேயும் அவங்க போகல. அப்ப ஒளி எங்க வந்துச்சு? அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் என்ன செய்தது? ஒளி வந்தது. யோவான் சுவிசேஷத்தில் நல்லா எழுதுவாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அது மெய்யான ஒளி. நாம எங்கே இருக்கிறோமோ அங்கே ஒளி நம்மை வந்து அடையும். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கடவுள் நம்மை வந்து என்ன செய்வார்? சந்திப்பார். கடவுளை சந்திப்பதற்கு, ஒளியை பெறுவதற்கு நாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எங்க இருந்தாலும் ஒளி நம்மை வந்து என்ன செய்யும்? சந்திக்கும். சகையை போல மரத்து மேல இருந்தாலும் சரி, நாத்தாங்களை போல மரத்துக்கு கீழே இருந்தாலும் சரி, ஆதாமை போல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவர் வந்து என்ன செய்வார்? நம்மை வந்து அடைவார். அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது. நீங்க எல்லாரும் எருசலேமுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க, அங்கு உங்களுக்கு முக்கியமான செய்தி சொல்றேன்னு சொல்லி தேவன் சொல்ல என்ன செய்யல? சொல்லல. எங்கே இருந்தாலும் அவர்களை நோக்கி வருகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை வந்து அடைவதற்கு எந்த விதமான எல்லை கோடுகளும் என்ன இருக்காது. அவர் எல்லா இடத்துல நம்மை வந்து என்ன செய்வார்? சந்திப்பார். ஆண்டவர் நம்மை வந்து அடைவதற்கு எல்லை கோடுகள் கிடையவே கிடையாது. அவர் எல்லைகளை தாண்டி நாம் எங்க இருந்தாலும் நம்மை வந்து என்ன செய்வார்? சந்திப்பார். அவரை தேடி நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்க ஏற்கனவே வந்துட்டார். அவரை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தேடி வருகின்ற ஒளி, நம்மை தேடி வருகின்ற தேவன் அவர். அவருடைய பார்வையிலே தள்ளப்பட்டவர் என்று சொல்லி யாரும் கிடையாது. அவர் நம்மை வந்து அடைவதற்கு எந்த விதமான எல்லை கொடுக்கிறோம் அவர் என்ன செய்து கொள்ளவில்லை? வரையறுத்துக் கொள்ளவில்லை. மூன்றாவதாக இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டு விட்டது. அந்த ராத்திரி வேளையிலேயே போய் அவர்கள் ஆண்டவர் என்ன செய்தார்கள்? குழந்தையை தரிசித்தார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே என்ன செய்தார்கள்? கண்டார்கள். என்ன சொல்லப்பட்டது? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். என்ன சொல்ற? மேய்ப்பர்களும் தாங்கள் கேட்டு, தூதர்கள் சொன்னதை கேட்டு கண்டதின்படியே என்ன சொன்னார்களோ அது அப்படியே கேட்டது நிறைவேறிற்று. அப்ப இந்த வார்த்தையை நம்பி யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்காது? ஏமாற்றம் இருக்காது. இந்த வார்த்தைகள் அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறும். தாமதமானாலும் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகின்றவர்களுக்கு ஒரு நாளும் என்னது? ஏமாற்றம் கிடையாது. In the words of God there is no disappointment. இந்த வார்த்தையை நம்பி செல்கின்றவர்கள் அனைவருமே வார்த்தையின்படி நடக்க காணுவார்கள். இந்த வார்த்தை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது? ஏமாற்றாது. அடுத்து இவர்கள் தரிசித்தார்கள். திரும்பி என்ன செய்தார்கள்? திரும்பி போனார்கள். போகிற வழியில் என்ன செய்தார்களாம்? தாங்கள் கண்டதை என்ன செய்தார்களாம்? பிரசித்தம் பண்ணினார்களாம். போறவங்க வரவங்க எல்லாத்துக்கிட்டே என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டாங்க. இப்படிப்பா ராத்திரி மேய்ச்சிட்டு இருந்தோம், காவல் காத்து கொண்டு இருந்தோம், தூதர்கள் வந்து சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க ராத்திரியோட ராத்திரியா போய் பார்த்தோம், குழந்தையை பார்த்தோம், மேசியாவை பார்த்தோம்னு சொல்லிட்டு இது எல்லா ஜனத்துக்கும் உரிய நற்செய்தி. அப்ப நல்ல செய்தி என்று சொன்னால் அது என்ன செய்யப்பட வேண்டும்? மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். மேய்ப்பர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், கண்டுகொள்ளப்படாதவர்கள், அவர்கள் செய்த காரியம் என்ன? இயேசுவுடைய பிறப்பின் நற்செய்தியை மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். மத்தேயு கடைசியில் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. சுவிசேஷம் என்பது குட் நியூஸ், நற்செய்தியை பிரசங்கியுங்கள். இல்லையா? மேய்ப்பர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், கண்டுகொள்ளப்படாதவர்கள், அவர்களும் கண்டார்கள், திரும்பி சென்றார்கள், ஆண்டவருடைய செய்தியை குறித்து சொன்னார்கள். ஐந்தாவது பாடம் என்ன? In the works of God there is no discrimination. ஆண்டவருடைய செயல்பாடுகளிலே எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. பாருங்க, இந்த மேய்ப்பர்களின் வாயிலாக
கடவுளுக்கு எவ்வளவு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். In the sight of God there is no reject. In the reach of God there is no boundary. In the choice of God there is no mistake. In the words of God there is no disappointment. In the works of God there is no discrimination. ஆண்டவருடைய பார்வையிலே தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி யாரும் இல்லை. ஆண்டவர் நம்மை அடைவதற்கு எல்லை கோடுகள் எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பிலே எந்த தவறும் செய்யவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினவர்கள் ஒரு நாள் ஏமாற மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினவர்கள் அவருடைய கிரியைகளிலே வித்தியாசம் இல்லாமல் செயல்படுவார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் என் சார்போ என் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் தொடர்ந்து வர இந்த புத்தாண்டு முழுவதும் நம்மை ஒவ்வொருவரையும் வந்தடைய கடவுள் நமக்கு உதவி செய்வாராக.